மே 31 பத்தமடையில் வெறிநாய் கடிகள் தொல்லை, பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து. பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் பத்தமடையில் வெறிநாய் கடி தொல்லையால் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும். எஸ்டிபிஐ கட்சியின் நகர செயலாளர் ஆதம்பவா கூறுகையில், கடந்த ஒரு வருடமாக நாய்க்கடி தொல்லையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பேரூராட்சிக்கு பதிவு தபால் மூலம் புகார் மனு அனுப்பி உள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் நேற்றைய தினம் மங்களா தெருவை சேர்ந்த முகமது அக்தீப் என்ற 9 வயது சிறுவனை வெறிநாய் கடித்தது. உடனே எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் சிறுவனை மீட்டு உறவினர்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளித்து ஊசி போட்டுவிட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்து வந்தனர். இந்த சூழலில் உறவினரும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் சென்று நடந்த சம்பவத்தை முறையிட்டனர். பேரூராட்சி நிர்வாகம் தாங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்றும் அதை தடுக்க எங்களுக்கு உரிமை இல்லை என்றும் கூறினர். மேலும் ப்ளூ கிராஸ் மூலம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒற்றை வரியில் பேரூராட்சி நிர்வாகம் கூறிவிட்டனர். இதனை அறிந்த பொதுமக்கள் இது போன்ற கொடூர உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நாய் தொல்லைகளை கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முன்வந்துள்ளார்கள். எனவே கடந்த 15 நாட்களில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர்களுக்கு நாய் கடித்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் பொதுமக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் என்ற அறிவிப்பை பத்தமடை நகர செயலாளர் ஆதம்பவா அறிவிப்பை விடுத்துள்ளார். ஆல்ரெடி முன்னாடி உள்ள ஈவென்ட் நாங்க பேசியாச்சு. ஆனா அதுக்குமே நீங்க ஃபண்ட் உங்க சைடுல இருந்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் நீங்க பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இதோட ஊசி போட்டு இப்ப நான் கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறேன். யாரு பொறுப்பு? அப்ப நிர்வாகத்துல இருந்து அப்ப என்ன மனுலாம் கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்ல எத்தனை மனு கொடுத்துருக்கீங்க? முன்னாடி வந்து கொல்லலாம், ஊசி போட்டு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க நாயை பிடிச்சி உங்களுக்கு இல்ல வேற இடத்துல கொண்டு வந்து விடுறதுக்கு அனுமதி இருக்காங்க, அது சொல்லணும். அதுக்குமே நீங்க வரமாட்டீங்களா? நாயை பிடிக்கிறதுக்கே நான் கூப்பிட்டா வரமாட்டேங்க. மங்களா தெருக்கு போனாட்டா மங்களா தெரு எத்தனை சொல்றான்? மங்களா தெருன்னு அந்த நாயை பிடிக்கிறதுக்கு வாங்க அடுத்த ஆளை கடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டம். அதுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க. தெரு நாய் இருக்காது. ரிப்போர்ட்டை முதல்ல எழுதுங்க. இந்த ரிப்போர்ட் இருக்கு, அந்த புக்கில் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறோம். அவர் வந்து மனுலாம் கொடுத்தாச்சு. யாருக்குன்னு நிறைய மனு இருக்குங்க. சரி, ஸ்டாம்ப் பண்ணாமல் கொடுத்தாதான் பிரச்சனை. உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி நாங்கள் மனு கொடுத்துட்டோம். ரெஜிஸ்டர்